உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ராகவ். நேற்று உங்களுடைய திருமண நாள், வாழ்த்துக்கள் முதல்ல. அதற்கு ஊடாகவே முருகனுக்கு உகந்த நாள் நேற்று தைப்பூச திருவிழா தமிழகம் எங்கும் உள்ள முருகல் கோவில்களில் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. நீங்கள் நேற்று எப்படியும் கோவிலுக்கு போயிருப்பீங்க. தைப்பூசம் பிளஸ் உங்களுடைய திருமண நாள் எப்படி போச்சு? திருமண நாள் இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைப்பூசன்றது நான் நேற்று வித்தியாசமாக பார்த்தேன். நேற்று தான் பார்த்தேன். வழக்கமாக எங்கள் பகுதியில் குளத்தூரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெரியார் நகர் மருத்துவமனை பக்கத்தில் சிவாவிஷ்ணு கோயில், அதை விட்டால் இன்னொரு முருகர் கோயில், ரெண்டும் பிரதான சாலையிலேயே அமைஞ்சிருக்குது. நேற்று மாலை அந்த கோயிலுக்கு போகும்போது தான் அந்த பக்கத்தில் முருகர் கோயில்னு பார்த்தா அங்கே பார்க்குறப்ப கட்டுக்கடங்காத கூட்டம். ரோட்டுக்கு இந்த பக்கம் முருகர் கோயில், இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பெரிய வளைவு மாதிரி வச்சு டெக்கரேஷன்லாம் செய்து, அதில் நம்ம அந்த முப்பாட்டன் முருகன்ற சிலை இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே பந்தல் போட்டு கொஞ்சம் கவனித்து பார்த்தா நாம் தமிழர் கொடி இருந்தது. ஓஹோ, எனக்கு ஒன்றும் புரியலை. பார்த்துட்டு யோசித்து நிற்கிறதுக்கு முன்னாடி டூ வீலரில் மெதுவாக நகரம் கூட்டம், அவ்வளோ கூட்டம், நல்ல கூட்டம். அதுக்குள்ளே தம்பிங்களுடைய குரலெல்லாம் கேட்டுது. ஐயா ஐயா அப்படின்னு, என்னடா நம்ம நண்பர்களுடைய குரலாக இருக்குது, கேட்ட மாதிரி இருக்குது. இறங்கி என்னன்னு விசாரித்து பார்த்தா நிற்கிறாரு. அப்படி பிரம்மாண்டமாக வச்சுட்டு அங்கே ஒரு பூசாரி வச்சுட்டு கற்பூர தீவாத்தம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணால் இது ஒரு 5 வருஷமாக வச்சுட்டு இருக்கிறேன்னா கவனிக்கலை நான். அதை காலையில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடும், இந்த மாதிரி தான் முருகர் கோயிலுக்கு போய் நேராக போகலாம் அப்படின்னு. என்னடா நான் சரியான நல்ல இது ஒரு 3000 பேருக்கு மட்டும் அந்த கார்டே இவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். ஒரு பக்கம் இந்த பக்கம் அதை நல்ல ஒரு முன்னெடுப்பாக தெரியுது. வீரத்தமிழர் முன்னணியுடைய நாம் தமிழர் கட்சியின் மேலே இருந்தது. ஏன்னா முருகருக்கு இந்த பக்கம் கோயில் கூட்டம், அதே கூட்டத்தில் இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த கோயில், இங்கேயும் அர்ச்சனை பண்ணுறாங்க, ஆராதனைலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் ஐயர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய வீரத்தமிழர் முன்னணி நிர்வாகி உட்காந்துட்டுக்கிறாங்க. நல்ல முன்னெடுப்பாக தெரிஞ்சது. ஒரு 3000 பேருக்கு அவங்க கார்டு கொடுத்துருக்குறாங்க. கட்சியினுடைய அந்த ஒரு பக்கம் முப்பாட்டு முருகர், ஒரு பக்கம் விவசாய சின்னத்தை சேர்ந்தது சீமான் படம் போட்டதில் அது நல்ல முன்னெடுப்பாக இருந்தது. பார்த்தா அதோட எங்களுடைய விஷயத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்ததாக நடிகர் விஜயினுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல நடிகர் விஜய் அவர்களும் பேசியிருந்தாரு. அதுல மிக முக்கியமாக சிறப்பு விருந்தினர்களா 2 பேர் கலந்து கொண்டிருந்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் ஐயா TSS மணி அவர்கள், மற்றும் இன்னொரு சிறப்பு விருந்தினராக தொழிற்சங்கவாதி, கம்யூனிஸ்ட் சார்ந்தவர், இடதுசாரி ஐயா திரு மதிவாணன் அவர்கள் கலந்திருந்தாரு. இருவருமே முக்கியமான விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா அப்படின்றது வேற. முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்றேன். ஐயா மதிவாணன் பேசும்பொழுது 30% வாக்கு வங்கி தாவேகாவுக்கு இருக்கு, கண்டிப்பாக தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே இங்க இந்த வர சட்டமன்ற தேர்தல்ல. ஆனா ஊடகங்கள் எல்லாமே பெண் நிறுவனத்தின் கீழே இயங்குகிறது, அதனால அவர்கள் அப்படிதான் எதிராக தான், இது நமக்கு எதிர்மறையாக தான் சொல்லுவாங்க என்று பதிவு செஞ்சிருந்தாரு. என்ன கேள்வினா, 30%, அதாவது தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி எப்படி அதற்குள்ளாகவே 30% வாக்கு வங்கி வச்சிருக்குன்னு சொல்ல முடியும்? இல்ல, ஒரு உண்மைக்குள்ள உண்மை அல்லாததை கலந்து பேசக்கூடிய ஒரு போக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த ஊடகங்கள்லாம் குறிப்பிட்ட பெண் நிறுவனத்தின் கீழே இருக்கின்ற ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள உண்மையற்ற தன்மைகளை பேசுவது. கொஞ்சம் பொய் கொஞ்சம் உண்மை கலந்து அப்படி யதார்த்தத்தில் நீங்கள் சொல்கிறப்ப அப்படி சொல்லலாம், நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. அதில் என்னென்னா, இது ஒரு பேச்சு கலையில் ஒரு யுத்தின்னு சொல்லலாம். அடுத்தது அரசியலுக்கு ஒரு யுத்தின்னு சொல்லலாம். அவர் இடதுசாரி இதில் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் துறையில், இந்த தொலைத்தொடர்பு துறையில் மிகப்பெரும் தொழிற்சங்கவாதியாக இருந்த ஒரு தோழர் மதிவானன்னு எல்லாருக்குமே தெரியும். பல முறை நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். நல்ல ஒரு சித்தாந்தம் கொண்டவர். ஏன் அந்த பக்கம் ஒதுங்கினார், அந்த மேரிக்கு ஏன் சிறப்பு விருந்தினராக போனார்னு நமக்கு தெரியல. அது ஏதோ ஒரு அரசியல் இருக்கலாம். பட் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, 30% எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் ஒன்றும் ப்ரூவ் பண்ணலை. கருத்து கணிப்புகள்லாம் நம்பக்கூடாதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. என்ன நம்பக்கூடாதுன்றீங்க? முழுக்க முழுக்க நாங்களே தான் இருப்போம் அப்படின்றது தான் உண்மை. ஆனால் கருத்து கணிப்பு அப்படி இல்லைன்னு சொல்லுதுன்றது ஒரு பக்கம் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்புறம் கருத்து கணிப்பில் இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்திருக்குதுன்னு கூட சொல்லலை நீங்கள். நேரம் நம்ம தான் இருக்கிறோம். 30% கொடி ரசிகர்களாக எல்லா இடத்துலையுமே இருக்கலாம். அரசியல் மையப்படுத்துன்னு நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். அது ஒரு பக்கம் அது விரிவாக பேசுவோம். அதை எந்த விதத்தில் 30% உங்கள்கிட்ட இருக்கும். அதிகபட்சமாக போனாக்கா 15-20க்குள்ளாக தான் நீங்கள் தொட முடியும். தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்லை உச்சகட்டமாக உங்களுக்கு பெரிய செல்வாக்கு வருதுன்னா 25. இதுக்கு மேலே பிரதான ஒரு கட்சிகள்லாம் வந்ததுன்னா கூட சேர்ந்தால் எல்லாம் அந்த கூட்டணி கட்சிகள், காங்கிரஸே வந்தாலும் கூட எல்லாம் சேர்ந்தாது. நீங்கள் 40-45 தொடும்போது தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்னு தெரியும் போது, நான் நேராக கோட்டைக்கு போவோன்றது திரும்ப ஏன் வளர்றீங்கன்னு தெரியல. அது அப்படி ஒரு மூத்த அனுபவசாலிகள் ஏன் அதை பேசுகிறாங்கிறது எனக்கு தெரியல.
என்ன தேவை, ஏன் அங்கே பேசுகிறாங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த தொண்டர்களை நிர்வாகிகளை பார்த்து அந்த விஜயும் சேர்ந்து பார்க்குறப்ப அந்த உற்சாகத்தில் மிகைப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மிக மூத்தவர் நிறைய அரசியலை பார்த்திருப்பாரு. அவர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா அனுபவம் இல்லாம எப்படி சொல்லுவார்? இல்லை, மூத்தவர் அப்படின்னா நிறைய மூத்தவர்கள் அரசியலுக்காக பேசுகிறவங்களும் இருக்காங்கல்ல. வைகோ கூட தான் மூத்தவர். நேற்று ஒரு பேச்சு பேசுகிறார், இன்றைக்கி ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கிறார்ல. திருமாவளவன் கூட தான் மூத்தவர், அரசியலில் பெரிய அனுபவம் கொண்டவர். நேற்று ஒரு பேச்சு பேசுகிறார், இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறார்ல. திராவிடம் என்றால் அது, திராவிடம் என்றால் இது, திராவிடம் என்றால்னு அடுக்கிக்கிட்டே வராரு. இப்போ திராவிடம் என்றால் பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறதுன்னு ஒரு அனுபவம் இருக்குல்ல. இப்போ அனுபவத்தை நீங்கள் வச்சு பார்க்கணும். சந்தர்ப்பவாதம், அனுபவம் சந்தர்ப்பவாதமாக மாறும்போது இப்படி பேசக்கூடிய நபர்கள் இப்படி பேசுகிறாங்க. ஒரு இடதுசாரி பார்வையில் எப்படி குறைஞ்சபட்சம் எப்படி உங்களுக்கு 30% இருக்குன்னு அவர் பேசுகிறாரு. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லணும். ஒரு மாநகராட்சி தேர்தலையோ ஒரு இடைத்தேர்தலையோ 3 வருஷம் ஆயிடுச்சு. எந்த களத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளாமல் சந்திக்காமல் எங்களுக்கு 30% இருக்குது, ஊர் எல்லா ஊர்லேயும் விசில் சத்தம் கேட்குன்னா எனக்கு புரியலை. இது ஒரு இடதுசாரி பார்வையில் பேசுகிறாரா இல்லை ரசிகர் மன்ற நிர்வாகியாக பேசுகிறாரான்னு இல்லை. ஒரு விழாவுக்கு ஒரு கட்சி மேடையில் சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க. அப்போ அவர்களுக்கு சாதகமாக அவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் பேசணும். அதுதான் அங்கே வந்து அது ஊக்கப்படுத்தும் பேச்சாக தான் நான் அதை பார்க்கணும். கலை யதார்த்தம் வந்து அவர் இன்னும் எங்களை விட நிறைய அனுபவம் வந்து நாங்கள் நினச்சி தேர்தல் நேரத்தில் தான் பத்திரிக்கையாளர்கள்லாம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். அவங்க தொடர்ச்சியாக தொழிற்சங்கவாதியாக தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கூட சுற்றினவர் அவர். அவருடைய அனுபவம் ஒன்றும் கூடுதலாக இருக்கும். ஆனால் கண் எதிர்க்க தெரிகிற ஒரு யதார்த்தத்தை மறைச்சி மிகைப்படுத்துகிறாரோன்னு தோணுது. அந்த அளவுக்கு செல்வாக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு எனக்கு இல்லை. அது சரி. நீங்க இப்ப கலை யதார்த்தத்தை சொன்னீங்க, நாங்க பத்திரிகையாளர் அப்படின்றதுனால எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு. இப்ப அதே பத்திரிகையாளர் தான் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு TSS மணி அவர்கள் பேசும்பொழுது, நாங்கள் மதுரைக்கு ஒரு இடத்துக்கு சென்றிருந்தோம். அங்கு ஒரு கிராமத்துல போகும்போது நிழற்குடையே தாவேக்காவோட கொடியில அமைக்கப்பட்டிருந்தது, அந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தது. இப்பொழுதே அவர்கள் தயாராயிட்டாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லயும் தாவேக்காவினோட கொடி பறக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப பெரும் அதிர்ச்சியா, அதாவது பெருமையாகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. பெரிய ஆளுங்கட்சியினோட கொடி பறக்குது, அதற்கு நிகராக தாவேக்காவினோட கொடி இருக்குது என்று சொல்கிறார். அவர் கலை யதார்த்தத்தை சொல்றாருன்னு ஏத்துக்கலாமா? அவர் பத்திரிகையாளர், அது இல்லைன்னு சொல்ல, ஊடகத்தில் வந்து அவர் பேச வர்றாரு. அதுக்கு முன்னாடி களப்போராளியாக இருந்தவர் அவர். அப்போ களம் வந்து அவருக்கு இருந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்கிட்ட 2-3 முறை பேசும்போது கூட மிகைப்படுத்தி அவருக்கு அந்த தொடர்ச்சி நான் அவர் பேசும்போது கவனிச்சுக்கிறேன். விஜய் சார்பாக சார்பு அரசியல்னு ஒன்று இருக்குது. அவர் முற்போக்காளரை வந்து மிகப்பெரிய அளவில் தோழர் தியாகு மாதிரி அழித்தொழிப்பு இயக்கத்தில் இருந்து அவர் வெளியில் வந்தவர் தான். அதெல்லாம் நம்ம எல்லாம் மறுக்கலை. ஆனால் அவர் பேசுகிறது எல்லாம் பார்த்தா ஒரு சினிமாத்தனமாக இருந்தது. இவரா இப்படி அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது. அவர்கிட்ட நான் நேருக்கு நேரம் ஒரு விவாதம் பண்ணணும். கொடி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ரசிகர்னு வந்துட்டா எல்லா கிராமத்துலையும் தலைக்கு கூட இருக்குது. தலைன்னு சொல்லுவாங்கல்ல, விஜய் அஜித் அவருக்கு கூட தான் இருக்குது. இப்போ அது எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள்? அவருக்கு கொடி இல்லையே? கொடி இல்லைங்க, அவருக்கு கூட இருக்குது. பேனர் எல்லா இடத்துலையுமே பேனர் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு கட்சி ரசிகர் மன்ற சார்பாக பந்தல்லாம் வச்சுருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இவர் கணக்கிலே எடுக்கிறாருன்னா நமக்கு தெரியல. நான் ஏன் இதை மட்டும் பேசுகிறேன் அப்படின்னா, இதுக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இருக்குது. சமூக சேவை சார்ந்து நிறைய இடத்துல நிழற்கொடைகள், நிறைய இடத்துல ஒன்றும் வித்தியாசமான விஷயங்கள்லாம் நிறைய செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் குருதிக்கொடை பாசறை அதனோட விளம்பரமே இல்லாமல் வேலை செஞ்சு இந்தியாவில் சுகாதாரத்துறை அரசு சார்ந்த நிறுவனமே வந்து மதிக்கிற ஒரு இடம் வந்து இவர்களுடைய குருதிக்கொடை பாசறை. அந்த அளவுக்கு ஊர் கிராமம் முழுக்க நெட்வொர்க், எங்கேருந்து நீங்கள் குருதி கேட்டாலும் வந்துடும். அதை தாண்டி நிறைய சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாண்டி மக்கள் பிரச்சனை இருக்கிற ஒரு கட்சி இவருக்கு வரலையா. இது வந்து ஊர் முழுக்க கொடி இருக்குது, பேனர் இருக்குது, பந்தல் பார்த்துட்டோம். அதனால இது வந்து பெரிய எழுச்சியாக வருன்றது எந்த அடிப்படையில் அவர் முற்போக்கா சிந்திக்கிறாருன்னு தெரியல. இல்லை, அதுக்கு இன்னும் கூடுதலாக ஒன்று சொல்லியிருந்தாரு. ஆமாம், தாவேக்காவினரை வந்து 2K கிட்ஸ், ஜென்சி தலைமுறையினர் கேட்டால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ஜென்சின்றது தான் உலகத்தில் எல்லா புரட்சியும் பண்ணது. நேபாளில் சமீபத்தில் பண்ணது, இலங்கையில் வந்து இலங்கை அதிபரை வீடு நுழைஞ்சி முன்னாள் அதிபரை நுழைஞ்சி அடித்து எல்லாத்தையும் எடுத்து போட்டதெல்லாம் இந்த இளைஞருடைய புரட்சி தான். அது போல் உங்களுடைய இளைஞர் பிரச்சனை. நீ இதுக்கு முன்னாடி வந்து 3 வருஷத்தில் எந்த ரோட்டுக்கும் வரவே இல்லையே. புரியல எனக்கு. நீங்கள் உசி பேத்துற மாதிரி பேசி பார்க்குறாரு அவர். கலந்த யதார்த்தத்தில் அவங்க அந்த மாதிரி இல்லையே. ஜென்சி இங்கே மட்டும்தான் இருக்காங்களா? உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே இருக்க, எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க. ஜென்சின்றது இந்த கட்சியில் இல்லை. நீங்கள் மறுத்தாலும் மறுக்காட்டி போனாலும் ஒரு பெரும்பகுதி திமுகவில் இருக்குது, இன்னொரு பெரும்பகுதி அதிமுகவில் இருக்குது, இன்னொரு பகுதி முழுக்க உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை இளைஞர்களாகவே இருக்கிறாங்க. அது முழுக்க ட்ரெயினடு அப்படின்ற பயிற்சி தளத்தில் உருவாகிற மாதிரி இயக்க ரீதியாகவே வளர்றதால அது உங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது. இது ஒரு ரசிக மனப்பான்மையில் வந்ததில்ல. உங்களுக்கு அங்கங்கே இந்த கொடி ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு
பார்க்குற அந்த பந்தாவை பார்க்குறப்ப எல்லா இடத்துலையும் கொடி நானே பார்த்துருக்கேன், இருக்குது, இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. அது எப்படி இந்த அரசியலுக்கு வந்துடும்? புரட்சிகர அரசியலுக்கு எப்படி இவர்கள் வரும்? புரட்சிகர அரசியல் நடத்துகிற மாதிரி சாத்தியக்கூறுகள் இவர்கள்கிட்ட இருக்குதா? இவர்கள் கட்சி நிர்வாகிக்கே பணத்தை வந்து கட்டிட்டு தான் உள்ளே வரணும். 50,000 டெபாசிட்டு, 2 கோடி ரூபாய் பணத்தை நீங்கள் காட்டணுன்றப்ப, அதுக்கடுத்து கட்சி நிர்வாகியை போஸ்டிங் போடுறதுல பணம் வாங்கிக்கிட்டு போட்டதா நிறைய கட்சி நிர்வாகிகள் பண்ணுறப்ப அடிப்படை ஊழலுக்கான இடமே அங்கே தான் உருவாகுது. அவன் பணத்தை முதலீடு போட்டு 50 லட்சம் கொடுத்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்தானா சேவை செய்வானா, சம்பாதிக்க பார்ப்பானா? கட்சி நிர்வாகிக்கு நீங்கள் காசு வாங்கிக்கிட்டு போஸ்டிங் போடுறோன்னா கட்சி நிர்வாகி அந்த லோக்கலில் திமுக கவுன்சிலர் காசு வாங்கி சம்பாதிக்கிறது உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இது எப்படி ஜென்சியாக உருவாங்க? ஜென்சி உருவாகிறது நேபாளத்தில் அவங்க வந்து உயிரை வந்து துச்சமாக நினச்சிட்டு களத்துக்கு வந்தாங்கன்னா எழுச்சி வந்து வேற ஒரு அராஜகம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ நடந்துருக்குது? நீங்கள் கட்சி தொடங்கி இது 3வது வருஷம், தொடக்கம்னா 2 வருஷம் முடிஞ்சிச்சு, 3வது வருஷம். என்ன இது வரைக்கும் மனப்புரட்சி மக்கள்கிட்ட நின்றுக்குது? தோழர் வந்து அவர் தெளிவாக, நான் அவர் சந்திச்சுன்னா கட்டாயம் கேட்பேன், அந்த கேள்வி கேட்பேன். இது ஒரு பொது விவாதமாக உருவாக்குவேங்க. நம்ம காழ்ப்புணர்ச்சி இல்லை இந்த கட்சிக்கெல்லாம் பேசக்கூடாது, கட்சியெல்லாம் வரக்கூடாதுன்னு எல்லாரும் அரசியலுக்கு வரட்டும். சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பொருத்தமானதா? அவர்களுக்கு பொருத்தமானது. இப்போ தாவேக்காவினர் மக்கள் போராட்டத்தில் எதுவும் கலந்து கொள்ளலாம்னு சொல்ல வரீங்க? இல்லை, என்ன கலந்துக்கிட்டாங்க? பெருசாக என்ன கலந்துக்கிட்டாங்க சொல்லுங்கள். அறிக்கை வழக்கம் போல் எல்லாருமே ஒரு லெட்டர்பேட் கட்சி கூட தான் அறிக்கை கொடுத்துட்டு இருக்குது. நீங்கள் என்ன செய்தீங்க இது வரைக்கும்? உங்களை மாதிரி இளைஞர்கள் கொண்ட ஒரு கட்சி இது வரைக்கும் பார்த்தோன்னா பல போராட்ட காலங்களில் வந்திருக்குது. அதிகமாக அரசியல் போராட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டு அரசு ஊழியர்களுக்காக பங்கெடுத்துக்கிட்டது நாம் தமிழர் கட்சின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அங்கேயே ஒன்றும் புரட்சிக்கான சாத்தியக்கூறு வரல அப்படின்ற சூழ்நிலையில் உங்கள்கிட்ட ஜென்சி வந்துடுவார்கள், அவங்கள பார்த்து எப்படி சொல்ல முடியாது? அவங்களுக்கு பொருத்தமானதான்னு தான் என்னுடைய கேள்வி. அவர்களை தப்பாலாம் நான் சொல்லலை, அரசியல் கட்சியாக உருவாக்குறாங்க. அதில் பேசுகிறப்ப தம்பி கூட நேராக ரசிகர் மன்றமாக இருந்த என்றைக்கோ வந்துட்டு நாங்கள் தொண்டர்களாக மாறிட்டோம் அப்படின்லாம் பேசுறத பார்க்க முடியுது. ஸ்கிரிப்டுக்கு வேணால் சரியாக இருக்கும். அரசியல் கட்சியில் ஒரு தொண்டனுடைய பார்வை வந்து அந்த பகுதி மக்களுடைய நலன் சார்ந்து இருக்கணும். அது நலன் சார்ந்து இருக்கிறதா தான் உங்களுக்கு இந்த மாதிரி மண்ணுக்கும் மரத்துக்கும் கடலுக்கும் நீருக்கும் மாட்டுக்கும் சேர்ந்த ஒரு அரசியலாக ஒரு பக்கம் பேசப்படுது. நீங்கள் எதுலேயுமே கலந்துக்காம நான் நேராக மக்கள் நான் வருவேன், வீடு எனக்கு இருக்காங்க, ஒரே ஒரு விசில் தான் ஓட்டு போட்டுருவாங்கன்னா எப்படி? அது 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 விஜய் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவரை போல ஒரு போராட்ட களத்தில் இருந்த ஒரு இடதுசாரியில் நக்சல்பாரி இயக்கத்தில் இருந்த தோழர் டிஎஸ்எஸ் மணி இந்த பேசியது மிகைப்படுத்திய வார்த்தைகளாக பேசுகிறாரா? இவருக்கு ஏன் அந்த தேவை வந்தது அப்படின்ற கேள்வி அவர் மேலே ஒரு விமர்சனமாக வருது. தனக்கு ஒரு அங்கீகாரம், தனக்கு ஒரு மேடை அப்படின்றது அவர் எதிர்பார்க்கிறவர் கிடையாது. ஏன்னா அவர் அந்த அங்கீகாரம்லாம் பார்க்குறவரெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்டவர் வாயிலேருந்து இந்த வார்த்தை வருதுன்னா உண்மையாக இருக்காதா? அப்போ நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும், உண்மைக்கான சாத்தியக்கூறு அந்த கட்சிக்கிட்ட இது வரைக்கும் இருந்ததா கடந்த 2 காலத்தில் பார்த்துருக்கணுமா இல்லையா? ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கேட்குறீங்க, பார்த்துருக்கணுமா இல்லையா? நீங்கள் ஒரு விமர்சராக போயிருக்கிறீங்க, கரெக்டு, நான் இல்லைன்னு மறுக்கல. உங்களுக்கு அதிகாரம் அந்த மாதிரி ஆசை காட்டுறது சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டவரும் இல்லை, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்களை போன்ற பார்வையில். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை அங்கே மிகைப்படுத்தி பேசுகிறீங்க. அவங்கள ஜென்சிக்கு உண்டான அந்த குரம் உலகம் முழுக்க புரட்சிகளை ஏற்படுத்தின ஒரு பட்டியல் அவர் பேசினார், பார்த்துருப்பீங்களா? அது வந்து இவர்களிடம் கிடையாது என்றார். இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கக்கூடியது, போராட்ட குணங்கள் இருக்கக்கூடியது உங்களுக்கு என்டிகேல இருக்குது. நீங்கள் அங்கே வந்து பார்க்குற பார்வை வேற, இவர்கள் பார்க்குற பார்வைன்னா அங்கே வந்து உங்களுடைய பார்வையே எனக்கு விமர்சனமாக படுதுன்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய ஜென்சிகள் வந்து நான் அரசியல் மயப்படுத்தப்படலை அப்படின்னு அப்படிதான். அரசியல் மயப்படுத்தப்படலைன்ற நேராக வந்துட்டு தான் அவங்க சொல்கிறாங்க அரசியலுக்கு. மக்களை நோக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த கேள்வி தோழர் டிஎஸ்எஸ் மணிக்கு அவர் பேசக்கூடிய அளவுக்கு அது சரியானதாக இருந்ததான்றதான் என்னுடைய கேள்வி. ஜென்சிக்கான அந்த தன்மை அவங்கக்கிட்ட இருந்தது, அவர் சொல்லக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருந்ததானே? இல்லை, நீ எந்த ஒரு விஷயத்துக்கும் உள்ள வந்து களப்போராட்டத்தில் இல்லையே. என்டிகே இப்போ 3ஆவதாக வந்துட்டு இருக்கிறது, இப்போ கடைசியாக இருந்த அரசியல் கட்சி அதுதான். அது அவங்க செய்த அளவு கூட ஒன்றுமே இல்லையே. மற்றதெல்லாம் விடுங்க. நீங்கள் இப்போ நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டு நீங்கள் காட்டணும்ல, ஜென்சிக்கு உண்டான குணாதிசயங்கள் இருக்குதானே? அது மிகைப்படுத்தி அவர் பேசுகிறாருன்னு எனக்கு தோணுது. நடிகர் விஜய், தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது எடுத்த உடனே ஆரம்பிக்கிறாரு, 1977 இப்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடந்தது அப்படின்னு சொல்ல வர்றார். அன்றைக்கும் அவர் வந்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், ஒரு நடிகர், ஒரு கூத்தாடி, இவர் வந்து கட்சி தொடங்கிட்டாரு, இவர் என்னத்தை சாதிச்சிட போறாரு என்ற விமர்சனம் எனக்கு வந்தது போலவே அவருக்கு வந்தது அப்படின்னு அவரோடு இவரை ஒப்பிட்டுக் கொள்கிறாரே. இந்த ஒப்பீடு முதல்ல சரி? தொடக்கத்துல இருந்தே விஜயனுடைய ஒரு டாக்டிக்ஸ், ஒரு யுத்தி, அரசியல் யுத்தி என்னன்னா எம்ஜிஆரோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்குது.
அப்போ அந்த அதிமுக இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறைகள் இவரை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறதே இருக்குது அந்த சூழ்நிலை அந்த அரசியல்னு. இன்னொரு பேசும்போது வந்து ஒன்று சொல்கிறாரு, நிறைய விஷயங்கள் சிலது புதுசாக இருந்தது. அவருடைய தொனியே கத்தி பேசுகிற அந்த ஸ்டைல் இல்லை, கவனிச்சிருப்பீங்க. அதில் அவர் ஆரம்பத்தில் சொன்னார் ரொம்ப அமைதியாக கதை சொல்கிற மாதிரியே பேசக்கூடியது. ஏன் அது மாறினார்ன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்தது அந்த மேடை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேடையை காப்பி அடித்ததாக தான் பார்க்குறேன். எல்லா நிர்வாகியும் கீழே உட்காந்து பேசக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் மேடை, பேசிட்டு வந்துடுவாங்க. அது ஆமாம் ஆமாம், அது இதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட கிடையாது. இந்த முறை வந்து முழுக்க முழுக்க உட்காந்துக்கிட்டு அவர்களை மட்டும் பேச விட்டு இவர் உள்பட எல்லாமே உட்காந்து கவனிக்கிறது வந்து சீமானுடைய போக்கு. அது அந்த மாதிரி கவனிக்கிறது. அது வந்து அப்புறம் ஏவின்னு ஒன்று பட முன்னோட்டம் இவரை பற்றியான ஒன்று போடுவாங்கல்ல, அது வந்து இது கட்சியோட தொடக்க விழான்றதுனால கட்சியை பற்றி பேசியிருக்காங்க. அதுவும் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். புரியுதுல உங்களுக்கு? நிறைய விஷயங்கள் இங்கிருந்து தான் எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாகவே இருக்கு. வளர்ந்த கட்சிகளை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவே உங்க கொள்கை வரவுலேருந்து ஒரு 7-8 இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு நம்ம கட்டாயம் சொல்லணும். இங்கேருந்து காப்பி அடிச்சாங்க, நீ இதை சார்ந்து பேசுறலாம் சொல்லக்கூடாது. சரி, இங்கிருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, இதுக்கு முந்தின கூட்டம்லாம் இந்த மாதிரி இல்லையே அப்படின்றத சொல்ல வரேன் நான். அடுத்தது 77 திரும்ப நம்ம பல முறை பேசிட்டோம். வழக்கம் போல் ஒரு கட்சி வந்துச்சுன்னா அதை பிடிக்காம பேசுறது வழக்கம். அந்த வகையில் விஜயை வந்து பேசுகிறாங்க, திமுக அதிமுக பேசி அது வழக்கமாக எடுத்துக்கலாம். எம்ஜிஆரை இப்படித்தான் பேசினார்கள். எம்ஜிஆர் வந்து 77 ஒரு பேட்டி கொடுத்தாரு வானொலிக்கு. அந்த பேட்டியில் வந்துட்டு என்னை வந்து இந்த மாதிரிலாம் பேசினாங்க. இல்லை, அதாவது அந்த பேட்டியில் காமராஜர் அமர்ந்தவங்க எப்படிலாம் உட்காந்து அப்படி உட்காந்து அந்த நாற்காலியில இப்படியானவர்லாம் உட்காந்துட்டாங்களேன்னு மக்கள் கண்ணீர் விட்டாங்க. அந்த கண்ணீர் தான் நான் வந்து துடைக்கிறதுக்காக தான் மக்கள் என்னை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதிமுக உருவாச்சு. அந்த கண்ணீர் தான், மக்களுடைய கண்ணீர் தான் நான் அது சரி அப்படியே வச்சுப்போம். எம்ஜிஆர் மேலே விமர்சனங்கள் வைக்கக்கூடாதுன்னா இல்லை, இதே எம்ஜிஆர் தான் அந்த கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்குனது. அப்புறம் காலப்போக்கில் கற்றுக்கிட்டு சரியில்லை, வந்தோடனே ஊழல் தலையெடுக்க தொடங்குச்சு. அப்புறமா அதுக்கு எதிராக வந்தார், வந்து பெரிய அளவில் கட்சி தொடங்கினார், வந்துட்டார். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி திரும்ப சொல்ல வரோம், அந்த எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் மட்டும் ரசிகராக இல்லை. புரியுதில்லை உங்களுக்கு? அந்த திமுகவோடு சேர்ந்து கட்சி தொடங்கின 49 தொடங்கி 52 இவர் உள்ளே வந்துடுறாரு. உள்ளார கட்சி தொடங்கினதில் தொடங்கி அது பிற்பாடு நேராக 67 தேர்தலில் வந்து அண்ணா மறைவுக்கு பிறகு யார் அதிகாரத்துக்கு வரணுன்ற லாவியில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற அளவுக்கு அந்த கட்சியோட பயணப்பட்டிருக்கிறாரு. அந்த கட்சினா விளம்பரத்தினுடைய அது என்ன சொல்ற அம்பாசிடர்ன்றது எம்ஜிஆர் தான். முகத்தை மட்டும் காட்டினா போதும் அப்படின்னா அந்த அளவுக்கு கலை பண்ணி அவர் திரைப்படத்துறைகள் எல்லாமே அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தி வளர்ந்த விதம், அந்த சின்னத்தை முன்னிலைப்படுத்தி வளர்ந்த விதம், வசனங்கள் பேசி வளர்ந்த விதம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் இருந்துட்டு வெளியில் வந்திருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நியாயம்னு சொல்லலாம். எனக்கு புரியல, இந்த அரசியலே புரியல. அவர் யார் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க? திருப்பி ஒரே ஸ்கிரிப்ட். குறைந்தபட்ச கொள்கைகளை படங்கள்லையாவது காட்டி இல்லை, கொள்கையும் ஒன்றும் நீங்கள் சொல்லலை. திருப்பி அதே ஸ்கிரிப்ட் எம்ஜிஆரை ஒப்பிட்டு பேசுவது. எம்ஜிஆரை அப்படி சொன்னாங்க, கதையை சொல்கிறாரு, இந்த மாதிரி எம்ஜிஆரை சொன்னாங்க. அவர் வந்து கண்ணீர் துடைக்கிறதுக்கு தான் வந்தனார். அப்புறம் தேர்தலில் நின்னார். வந்துட்டு ஜெயித்த பிறகும் அவருக்கு என்ன தெரியும், கூத்தாடிக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், அரசியல் ஒன்றுமே தெரியாது. எம்ஜிஆர் அரசியல் தெரியாதவர்னு யாரும் சொல்லவே கிடையாது. அரசியலை வந்து எம்ஜிஆரை போல நகர்த்தியவர்கள் யாருன்னு திமுகவில் இருக்கும்போதே பலரும் பேசியிருக்கிறாங்க. புரியல உங்களுக்கு? அந்த அளவுக்கு இருக்குது. சில காரணங்கள் திரைப்படம் இருந்ததால் சார்ந்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் மோதல் வந்தோன்னு பார்த்தலான்னு கட்சி தொடங்குறாரு. புரியுதில்ல உங்களுக்கு? அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. நீங்கள் நேராக இருக்கிறீங்க, திரைப்படத்துலேருந்து டக்குன்னு வெளியில் வரீங்க, மக்களுக்காக நான் வரேன்றீங்க. ரெண்டு வித்தியாசத்தை பார்க்கணும். வந்துட்டேன், நீங்கள் ரசிகராகலாம் இருந்து உங்களை பிடிச்சிருக்கிறவங்க மட்டும் உங்களை ஏற்கிறாங்க. நான் அதை மறுக்கலை. பெருங்கூட்டம் இருக்குது, அதை மறுக்கவே இல்லை. அது வாக்காக மாறுகிறது, அதையும் மறுக்கலை. புரியுதில்ல உங்களுக்கு? எல்லா கிராமத்துலேயும் ஆள் இருக்குது, அதையும் மறுக்கலை. ஆனால் எம்ஜிஆரும் நீங்களும் ஒன்றா அரசியல் களத்தில் அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. இவர் சொல்ல வர்றது கம்பேரிசன். அவரை அப்படி சொன்னார்கள், கடைசி வரைக்கும் சொன்னவர்கள் அந்த அதிகார பாதை நமக்கு கிடைச்சிடாதான்னு கனவுலேயே இருந்துட்டு போயிட்டாங்க எம்ஜிஆர் மறைகிற வரைக்கும். அந்த மாதிரி தான் என்னையும் சொல்கிறாங்க, அப்படிதான் கம்பேர் பண்றாரு. என்னையும் சொல்கிறாங்க. இப்போ ஏன்டா இந்த விஜய் இப்படி கூட்டம், விஜய் வீட்டை விட்டு வெளியே வா பார்க்கலாம், வீட்டை விட்டு வரமாட்டேன், பனையூர் விட்டு வரமாட்டேன், என்னென்னோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தல் அப்போவும் நான் வருவேன், மக்கள்கிட்ட போய் சந்திப்பேன், மக்களுக்காக போராடணும்லாம் சொல்லலை. 26 தேர்தலில் மக்கள் வருவார். விஜய் ஒவ்வொரு வீட்டில இருந்தும் விஜயும் வருவார்கள், வாக்களிப்பார்கள். அன்னைக்கு தெரியும் அந்த முடிவு. சினிமா டயலாக், ஏன்டா கூப்பிட்டோம் அந்த விஜய தொட்டோம் அப்படின்னு யோசிப்பீங்க. அது போன முறை சொல்லிட்டாரு. இப்போ வந்து ஏன்டா கூப்பிட்டோம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அது சினிமா தனம். அது முழுக்க ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
செய்தியாளர்கள் சந்திக்க மாட்டீங்களா, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. நான் வருவேன், ஆனா ஒவ்வொரு வீட்ல இருந்து விஜயும் என் சார்பாக வருவார்கள். ஒவ்வொரு விஜயும் வாக்காளர் அடையாள அட்டையோட வருவாங்க. அவருக்கு ஒரு இது இருக்குது. இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நல்லா இங்கே உட்காந்து பேசுகிறேன், மேடையில் எழுந்து பேச வாங்கன்னா நான் வரமாட்டேன். அது அவருக்கு ஏதோ ஒரு இது இருக்குது, நம்ம இல்லைன்னு மறுக்கலாம். அதுக்காக குறை சொல்லலை. அவர் சினிமாவில் நாங்களாம் கவனிச்சிருக்கோம். எங்களுக்கு சீனியர்லாம் ஒரு பேட்டி எடுக்க போயிட்டு வந்தப்போ அவங்களே எழுதி அவங்களே பதிலும் எழுதி கொண்டு போய் கொடுத்த கதெல்லாம் நடந்தது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் இதை வந்து ஏன் பேட்டிக்கு வரல அப்படின்னா, இது கூச்சமா இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு அது நீங்கள் இப்படி பேசக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் மக்களை சந்திக்கணும், அது ஊடகத்தின் மூலமாக சந்திக்கணும். கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை, இந்த விமர்சனத்துக்கு தான் அவர் ஒரு பதில் சொல்றாரு. நான் எது செய்து விட்டாலும் விமர்சிக்கிறதுக்கு இவங்களுக்கு வேற பாயிண்ட் கிடையாது, பழைய டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். அது வந்து நான் இல்லைன்னு மறுக்கல, அது 100க்கு 100 உண்மை. 50ல தொடங்கின அந்த பழைய டப்பா ஒன்று இருக்குல்ல, எது எடுத்தாலும் அந்த பவள விழா பாப்பா என்ன பண்ணும், அதெல்லாம் பவள விழா பாப்பா திமுக ஸ்டாலின் தான் சொல்றாரு. அவங்க பவள விழா தானே கொண்டாடி. என்னன்னா, தொடக்கத்தில் பெரியாரையே விமர்சிச்சவர்கள், காமராஜரையும் விமர்சிச்சிருக்காங்கன்னு இவர் விஜயே சொல்றாரு. தனக்கு ஆகாதவர்களை எம்ஜிஆர் வந்து கொடூரமாக விமர்சனம், காமராஜரை மோசமான விமர்சனம், அவதூறா பேசுறது, இப்படி பண்றது, இது எல்லாமே பழைய டப்பா. இன்னைக்கு நவீன காலத்துல இந்த டப்பாவை உருட்டாதீங்க, டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு, மாறுங்க பாஸ் அப்படின்னு நக்கல் அடிச்சு சொல்றாரு. உண்மையிலே ஏற்கணும் அதை. இதை வந்து வரவேற்கிறேன். ஏன்னா நீங்க விமர்சனம் வைக்கவே மாட்டேங்குது ஒரு காலமும் திமுக, திராவிட கட்சி, அவங்க கூட இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி கட்சிகள். அவர் இங்கேருந்து வர மாட்டேங்கிறார், அங்கேருந்து விமர்சனம் இருக்கு நமக்கு. நம்ம சொல்லக்கூடிய துணி வேற, அவங்க சொல்லக்கூடிய துணி வேற. திமுக விமர்சனம் பண்றது, அவரை வந்து ஒரு டீக்ரேட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. இது பழைய மெத்தட், இதுல இருந்து மாறுங்க அப்படின்றாரு. அது உண்மையிலே திமுகவுடைய குணாதிசயங்கள்ல ரத்தத்தோட கலந்த ஒண்ணு. விஜய் மேல நீங்க விமர்சனம் வச்சுட்டு போங்க, புரியுதுல்ல. ஆனா நீங்க என்ன வீட்டை விட்டு வர மாட்டேங்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து பாருங்கள், அதை வந்து பாருங்கள், இங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை நக்கலடிக்கிற விதம் இருக்குல்ல, அது சரியானதல்ல அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. ஏற்கக்கூடியது. இவங்க பழைய டப்பா, அந்த தகர டப்பாவை இன்னும் வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பவள விழா பாப்பா என்ன, இந்த டப்பா தகர டப்பாவுக்கு ஒரு பவள விழா, எல்லாம் சத்தியமாக ஏற்கக்கூடியது இல்லைன்னு நான் மறுக்கல. விஜய் நான் ஒரு நடுநிலையாக தான் பார்த்து பேசிட்டு வரேன். எல்லாத்தையுமே வந்து அவர் மேலே நான் சார்ஜ் பண்ணணும்னு எனக்கு நோக்கம் கிடையாது. இந்த விஷயங்கள் வந்து நம்ம இயற்கையிலேயே வந்து ஏற்கணும். அதே போல் திமுக ஒரு தீய சக்தின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அது வந்து மாற்றக்கூடிய சக்தி நாங்கள் தான் அப்படின்றதுக்கான இடம் உங்களுக்கு ஒன்றும் சரியாக இருக்கிறதா விஜய்ன்றது தான் நம்முடைய கேள்வி. ஒரே தீய சக்தியை துரத்த வீழ்த்தக்கூடிய ஒரே தூய சக்தி அவர் சொல்ல வர்றாரு. நக்கலா அதில் வந்து ஒரு இடம் வருது, அது மும்முனை போட்டி நானும் எதனா. அதற்கு முன்னாடி திருவள்ளுவர், இன்றைக்கு திருவள்ளுவர் உயிரோடு இருந்திருந்தால் ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பாரு. திருவள்ளுவர் இந்த நவீன காலத்துல, இந்த நூற்றாண்டுல இப்ப வந்து இருந்திருந்தாருன்னா என்ன ஒரு திருக்குறள் எழுதியிருப்பாரு திமுகவை பத்தி அப்படின்றப்பதான் சொல்றாரு, அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுகவின் முதற்சியே உலகு. சத்தியமா 100க்கு 100 உண்மை தம்பி. உண்மையிலே இவர்கள் தலையெடுத்த பிறகுதான் அரசியலுக்குள்ளார இது எல்லாமே ஒரு கண் எதிர்க்க ஒரு அராஜகம் நடக்கும். அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ற அந்த திருவள்ளுவருடைய குரல் இன்னைக்கு அவர் இருந்திருந்தாருன்னு என்ன எழுதியிருப்பாருன்னா, அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. இந்த ஒரு அடி போதும் இவங்களுக்கு, இதுக்கு மேலே இல்லை. ஏன்னா கண் எதிர்க்க அளவுக்கு அதிகமாக சுரண்ட கனிம வளத்தை ஊடகங்கள் போய் வெளிச்சம் விடுறதுக்கு போகுது, வெளியே கொண்டுட்டு வரணுன்னு இருக்கு. ரவுடி தாளுங்களை வச்சுட்டு தாக்குறீங்க, ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க, கடத்திட்டு போய் வச்சுட்டு இருக்கிறீங்க. அடிப்பட்டவங்களுக்கும் மோசமான உடல்நிலை பாதிப்பு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இந்த கோஷ்டியும் போய் மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்குது. அந்த எம்எல்ஏவும் மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போது திமுக போய் பார்க்குது. இதை விட அயோக்கியத்தனம் வேற என்ன இருக்குது? அவனும் நாங்கள் எங்களை வந்து பத்திரிக்கையாளர் அடிச்சுட்டு தான் கம்ப்ளைண்ட் நடக்குமா? அதெல்லாம் இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பத்திரிக்கையாளர் உயிருக்கு போராடுற அந்த நிலையில் அவர் அழுகுறாரு. இல்லை, அது ஏற்கனவே நம்ம பேசுறதுக்கு இருந்தால் நம்ம அது என்னன்னாக்கா, இங்கே உங்கள் ஆள் டீம் நிற்கிறாங்கன்னு அந்த பத்திரிக்கையாளர் செல்லை வந்து ரெக்கார்டர் போட்டு வச்சுட்டார். அதுக்கு பிற்பாடு வந்து முழுக்க இன்னும் இது மட்டும் இல்லை, வந்த ஆடியோ இன்னும் நிறைய ஆடியோ இருக்குது. முழுக்க என்ன நடந்தது இது இருக்குது தெரியாமவே கொண்டு போய் கடைசி வரைக்கும் அங்கே வச்சு நான் அடித்தது போனது பேசுனது உட்பட அத்தனையும் இருக்குது அதுக்குள்ளார. அது இவங்களுக்கு தெரியல, ரெக்கார்டு போட்டது. இவ்வளவு நடந்ததை வந்து இந்த அரசு ஒரு போய் அப்பனும் பிள்ளையும் போய் மருத்துவமனையில் பார்க்குறீங்கன்னா, இப்போ அராஜகத்துக்கு ஒரு உச்சக்கட்டம் இல்லை உங்களுக்கு. ஒரு பெரிய ரவுடித்தனம் சொல்லக்கூடியது இருக்குல்ல, அநீதியா இல்லையா? அதான் தீய சக்தின்னு விஜய் சொல்றது 100க்கு 100 அதை ஏற்கணும், மறுக்கல. அது எல்லா கட்சிகளுமே, எதிர்கட்சிகள் அதிமுக ஒரு சாயலில் சொல்லுது, இவர் ஒரு சாயலில் சொல்றாரு.
இவங்க நாம் தமிழர் கட்சி ஒரு தரப்புல சாயல்ல எதிர்க்கிறாங்க. ஆனா அது தீய சக்தி தான், யாருடைய பார்வையில் இருந்தாலும். இந்த திருக்குறள் வந்து ஒருவேளை இந்த மாதிரியானது திமுக பொருந்துன்றீங்க? 100க்கு 100 பொருந்ததால மாற்று கருத்து இல்லையே. சரி, வழக்கமாக ஊடகம் வந்து நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து மற்றும் பலர் அப்படின்னு மற்றவையில சேர்த்து விட்டு போகிற மாதிரி விஜயும் இன்றைக்கு பேசும்பொழுது அப்படி பேசி இருக்கிறார், கவனிச்சிங்களா? என்னன்னா, கருத்து கணிப்பை பத்தி ஒன்று சொல்ல வராது. ஊடகங்கள் வந்து எடுக்குது, சில ஊடகங்கள் நல்லா இருக்கு, சில அது அவங்க பாடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை வந்து கடுமையா தாக்குற மாதிரிலாம் வரல. சில பேர் வந்து சொல்றாங்க, சில பேருக்கு விஜய் செல்வாக்கு இல்லைன்றாங்க, எங்க எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா போய் சரியா இன்னைக்கு கூட எடுத்தீங்கன்னா ரப்பர்ல அழிச்சிட்டு பார்த்தா கூட திரும்ப போய் எடுத்தீங்கன்னா கூட வீட்டுக்கு கூட விசில். கருத்து கணிப்புல முதல்ல நாங்க தான் வருவோம். யதார்த்தமா அது கருத்து கணிப்பு இல்ல, கடுப்பு கணிப்பு அப்படின்னாரு. வர்றது கருத்து கணிப்பா கடுப்பு கணிப்பா? கருத்து கணிப்பை பத்தியும் சொல்றாரு, கடுப்பு கணிப்பும் சொல்றாரு. கடுப்பு கணிப்பு வேணும்னா திரும்ப அழிச்சிட்டு இப்போ விடுங்க, திரும்ப கூட நாங்க தான் வருவோம். சரி, அதை விடுங்க. ஒரு யதார்த்தத்தை சொல்றாரு. அதே போல இப்போ ஒரு வார்த்தை இன்னொன்னு சொல்றாரு, இந்த மும்முனை போட்டி 4 முனை போட்டி, சரி ஏதோ அவங்க இருக்கட்டும், ஏதோ சொல்லிக்கிட்டோம். அந்த துணிய கம்பேரிசன் பார்த்தீங்களா, அந்த சொல்ற வார்த்தை, அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதிக மக்கள் செல்வாக்கோடு முதன்மை இடத்துல இருக்குது தாவேகா. 2வது திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள். 3வது அதிமுக சொல்லலை, நாம் தமிழர் கட்சி சொல்லலை, பாஜக தலைமையில் சில பாஜக கூட்டணி மற்றும் பலர், பாஜக கூட்டணியில் மற்றும் பலர். அப்ப அதிமுக இல்லை, அதுல இன்னொரு உள்ளர்த்தம் இருக்குது. மற்றும் பலர்னா பாஜக கூட்டணியில பாஜக பி டீம் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான் உள்ளார. பாஜக பி டீம்ல நீங்க நாம் தமிழர் கட்சி சொல்றீங்களா, மற்றும் பலர்னு சொல்றீங்களா? பாஜகவை நாம் தமிழர் கட்சி எதிர்த்த அளவுக்கு இன்னும் நீங்க யாரும் எதிர்க்கவே இல்லை. நீங்கள் ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமான ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்தினதில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எந்த ப்ரெஸ் மீட்லையும் கடுமையாக நீங்கள் தாக்கி பேசினதே இல்லை. ஆனால் சீமான் கட்சி பேசிக்கிட்டு இருக்குது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயும் அந்த மாதிரி இது வரைக்கும் பேசினதா இல்லை. உங்கள் கொள்கை எதிரி யாருன்னா பாஜக, நீங்கள் அதோட போயிட்டீங்க. வேறு எந்த வகையிலாவது பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க? இந்த விஷயத்துக்கு இதற்காக நான் டார்கெட் பண்ணியிருக்கிறேன் சொல்லுங்கள் ஒன்று. பாசிச பாஜக அது சொல்றீங்க, அந்த வார்த்தையை சொன்னீங்க. டார்கெட் பண்ண போராட்டம்னா, டார்கெட் பண்ண பேட்டி என்ன, டார்கெட் பண்ண அறிக்கை என்ன, டார்கெட் பண்ண பாஜக டார்கெட் பண்ண கள போராட்டம் தான். நூற்றுக்கணக்கான போராட்டம் இங்கே வந்து நடந்துருச்சு. அந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் மற்றவைகளாம். பாஜக கூட்டணி இல்லாத அதிமுக கூட்டணின்னு தான் எல்லாருக்குமே சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி இது ஏத்துக்கிட்டுச்சு. இது ஏதோ குசுமுன்னு சொல்றது. அது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது பாஜக நிர்வாகியை ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் பாஜக தலைமையில் மற்றும் பலர் இது வந்து அது தன்னை மிதமிஞ்சி. அதான் அந்த பத்திரிகையாளர்கள் NDTV போய் கேட்டப்ப கிங் மேக்கர்ல நானே கிங் அப்புறம் எதுக்கு அப்படின்றத சொன்னதா சொல்லி ஒரு வார்த்தை வந்தது. அந்த நினப்பில் அவர் இருந்துட்டு இருக்கிறார். அதீத நம்பிக்கையில் இருக்கார். திரைத்துறையை சார்ந்த ரொம்ப உச்ச நடிகர்கள்லாம் சில பேர் உங்களுக்கு தெரியும் யாரு, அவங்க வச்ச விஷயம் கூட விமர்சனம்னா அதீத கற்பனைக்குள்ளே இருக்கிறாங்க. எம்ஜிஆருடைய காலகட்டம், எம்ஜிஆருடைய வாழ்வு அனுபவம், எம்ஜிஆருடைய அரசியல் அனுபவம் இது வேற, இது வந்து வேற. இது அவசரப்பட்டு இப்படிலாம் பேசி இறங்கியிருக்கிறாங்கன்றதான் சொல்கிறாங்க. அதுதான் நீங்கள் காட்டிட்டு இருக்கிறீங்க. மும்முனை போட்டியே 4 முனை போட்டி தெளிவாக சொல்லிடு. 3 முனை போட்டி எங்கள் வெற்றி கழகம் திமுகவுக்கு தான் போட்டி. 2வது அதிமுக இருக்குது, இல்லை பாஜக தலைமையில் அதிமுக. எங்களுக்கு டார்கெட்டே இல்லை, அந்த போட்டியிலே இல்லை நாம் தமிழர்னு சொல்லுங்க, சொல்லணும். இல்லை ஏன் சொல்ல தயக்கம் உங்களுக்கு? சொல்ல தயக்கம் என்னன்னா, நீங்கள் ஒன்று உங்களை நிரூபிச்சுட்டு ஒரு கட்சி நீ இந்த மாதிரி சொல்கிறேன்னா, நீ இன்னும் நிரூபிக்காமே இருக்கிற, நீ எப்படியா அந்த இடத்துக்கு வர முடியுன்ற கேள்வி வருதா இல்லையா? எல்லாம் கேட்பாங்களா இல்லையா? அப்போ நீ கற்பனை உலகத்தில் இருக்கிறீங்களா இல்லையா? சின்ன பாயிண்ட்டை கொடுத்தோன்னா விசில் அடிச்சு ஊர்லாம் சுற்றிட்டு வரும், அது வாக்கா மாறுமான்ற கேள்வி வருமா இல்லையா? அப்போ இது வந்து மிதமிஞ்சி ஒரு கற்பனைக்குள்ளாக இருந்து விஜய் பேசி கொண்டு இருக்கிறாரா அப்படின்றது என்னுடைய கேள்வி. திமுக விமர்சனம் பண்ணுறது சரி, அது ஒரு தீய சக்தின்றது மாற்று கருத்து இல்லை. அராஜகம் அது இது சொல்கிறது எல்லாமே ஊழல் முறைகேடு, எதுலையுமே மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு நிகராக அதிமுக இருக்குதா, அது கூட சரிதான். அவங்க அதிகாரத்துக்கு வரும்போது அதான் நடந்துட்டு இருக்குதா, சரி ஓகே. ஆனால் அதிமுகன்னு ஒரு கட்சி தலைமையில் கூட்டணி இல்லைன்றது எப்படி ஏற்கிறீங்க சொல்லுங்க. ரைட், இப்போ இவரும் அந்த நரேட்டிவ் தான் செட் பண்ணுறாரு. அதுதான். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஊடக பலம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பெண் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் உங்கள் மேடையில் பேச வைக்கிறீங்க எல்லாருமே. ஆனால் உங்களுடைய நிகழ்ச்சி எப்படி ஒளிபரப்பாகுது? பேக்கேஜ் சிஸ்டம்ன்ற கேள்வி இருக்குதுல்ல. விஜய் நட்சத்திர கட்சியை வச்சிருக்க, நட்சத்திர இதை விட நட்சத்திரங்கள்லாம் வந்து போனப்ப முதலமைச்சர் வேட்பாளர் வரலையே. ஏன்னா அது வந்து
தனக்கு ஆகுமோ ஆகாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. இதோட பெரிய பெரிய அரசியல் கட்சி ஸ்டார்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்கும் ஊடகம் கொஞ்சம் இருந்தது. அந்த கொஞ்சம் ஊடகங்கள் இந்த மாதிரி முழு நேரமாக பண்ணவே இல்லையே. புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் சிஸ்டம், உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள், உங்களுக்கு ஒரு யுத்தியெல்லாம் இருக்குதில்ல. இது நீங்களும் தானே வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயும் தானே ஊழல் முறைகேடு இருக்குது. இந்த முளைச்சி 3 இலை வரலன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த முளைச்சி 3 இலை வர்றதுக்குள்ளாகவே நிர்வாகத்துக்கு பணம் வாங்கிட்டு போடுறீங்க, வேட்பாளருக்கு 50 லட்சம் டெபாசிட் பண்ணுன்றீங்க, 2 கோடி ரூபா செலவுக்கு கட்டுங்கன்றீங்க. முளைச்சி 3 இலை வரல. எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து நிர்வாகி மாற்றத்தில் வந்து போடுற மாவட்ட செயலாளருக்கு பணம் வாங்கிட்டு போகிறதுன்னு இருக்குது. இப்படி வரக்கூடிய நீங்கள் ஊழலுக்கு எதிராக ஒரு தீய சக்தி எப்படி ஒழிக்க முடியுன்ற பொது கேள்வியை வைப்போம். பொது கேள்வியை வைப்போம். அடுத்தது உங்கள் அந்த மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு பொறியாளர் வந்துட்டார், ஒரு மருத்துவர் வந்துட்டார், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வாரியர், ஒரு விர்ச்சுவல் வாரியர் வந்துட்டார் அப்படின்னு அறிமுகப்படுத்துறீங்கல்ல. இதை விட ஒரு கட்சியில் முழுக்க முழுக்க அவர்களாகவே இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது வந்து உங்களுக்கு சாத்தியமாகுது, 30% கொடுத்துருன்னா என்டிகேவில் முழுக்க முழுக்க அவர்களாகவே இருக்கிறாங்களே, அப்போ அது எப்படி சாத்தியமாகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அது ஏன் புறக்கணிக்கிறீங்க? அது ஏன் பட்டியலே கொண்டு வர மாட்டிருக்கீங்க? திராவிட கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் என்ன அப்புறம் மாற்று? ஒன்றுமே இல்லையே. அதுவும் அந்த பார்வையில் தான் பார்க்குது தமிழர் கட்சியை. நீங்களும் தமிழ் மக்களுக்குன்னு சொல்லிட்டு வர நீங்களும் எந்த பார்வையில் பார்க்குறீங்க? புரியுதில்ல? முதல்ல உங்கள் கட்சியே தமிழ் மக்களுக்கானதான்னு நீங்கள் ஒன்றும் உறுதிப்படுத்தலை. கட்சியினுடைய உங்களுடைய லாபியிஸ்டுகள் முதன்மை தளத்தில் இருக்கக்கூடியவங்களே பிற மொழியாளர்கள் தான் இருக்கிறாங்க. பொது நோக்கம் ஒன்றுமே கிடையாது. தமிழ் மக்கள் நலன் சார்ந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்படி வந்து ஊழலற்ற ஒரு தீய சக்தியை நாங்கள் வந்து தீய சக்தி ஊழலற்ற நாங்கள் சக்தியாக வந்து ஒழிப்போம்ன்றது எப்படி சாத்தியப்படுதுன்னு கேட்குறேன். முதல்ல நீங்கள் உங்களை அதுக்கேற்ற மாதிரி தக்க வச்சுக்கவே இல்லையே. புரியுதா? நீங்கள் தானே செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமாம். முளைச்சி 3 இலை வரலன்னு சொல்கிறாங்களா, அதுக்குள்ளாரே இவ்வளோ பணம் வாங்கிட்டு தானே நீங்கள் போடுறீங்க. அப்புறம் எப்படி நேர்மையான ஆட்சி அவங்க கொடுக்கல? அதெல்லாம் விமர்சனம் தானே. விமர்சனத்தை நாங்கள் வந்து பொருட்படுத்துவது இல்லை அப்படின்றதான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். எப்படி யாரு நாங்கள் காசு கொடுத்துட்டீங்க, காசு வாங்கி பதவி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா யாராவது? அது ஒரு விமர்சனமாக தான். கட்சியிலேருந்தே பேட்டி கொடுத்துட்டு வராங்களா? அப்போ நீங்கள் சீமான் கட்சியிலேருந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்குறது வந்து எப்படி எடுக்கிறீங்க? அது ஒரு விமர்சனமாக தான். திமுகலேருந்து வெளியேறி வந்து பேட்டி கொடுக்குறது எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? அதிமுக வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? சொல்லுங்க. எப்படி அதை வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்க முடியாதுன்னா இதையும் எடுத்துக்க முடியாது. இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி விமர்சனமாக அது முக்கியத்துவம் கொடுத்துக்க கூடாது? அது என்ன பேச்சு? எனக்கு புரியலையே. அப்போ அந்த கட்சிகளுக்கும் உங்களுக்கும் ஒரே குட்டியில் ஊறின மட்டியாக தான் நீயும் போகிறீங்க. அதே ஊழல், அதே முறைகேடு, அதே மாற்று கட்சியிலேருந்து ஆளை எடுத்து வச்சுக்கிறது, அதே லாபி, அதே ஒரு கார்பரேட் அரசியல். இது எப்படி மக்களுக்கான அரசியல் வரும்? உங்களுக்கு பின்னாடி இந்த இயக்கத்து பணத்தை போட்டுட்டு இருக்கிறவங்க பணத்தை எடுக்கணும்னு தானே நினைப்பாங்க. இல்லை, மக்கள் சேவை செய்வதற்கு சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ண வராங்க அப்படின்னு ஏற்றுக்கலாம் இல்லையா? அது அவர்கள் இன்னும் ஆட்சியை பிடிக்கல, ஆட்சியில் இருந்தால் தான் ஊழல் செய்தாங்களா இல்லையானே சொல்ல முடியும். மக்கள் சேவை செய்யறதுக்கு ஏன் பணத்தை கொடுத்து பதவி வாங்கணும்னு கேள்வி கேட்குறேன். மக்கள் சேவை செய்வதற்கு மாவட்ட செயலாளராக இருந்து இல்லைப்பா, நான் மாவட்டத்தில் ஏற்கனவே சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன போடாத இன்னொருத்தனுக்கு பணத்தை வாங்கிட்டு போட்டாங்கன்னு தானே எங்கள் விஷயமே வருது வெளியில். பேட்டி அப்படி தானே வருது. மக்கள் சேவை செய்யணும்னு வருதில்ல, ஏன் பணத்தை கொடுத்து வரணும் அப்படின்னா வேண்டுதல். புரியுதில்ல? இப்போ உங்களுக்கு அந்த கட்சியில் பணத்தை செலவு பண்ணிக்கிற பெரும்புள்ளி என்ன வந்து சேவை செய்யறதுக்கு பணத்தை வந்து உங்களுக்கு முதலீடு போட்டு இப்படி பிரமாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குல்ல. அப்போ அந்த ஆதாயத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய நீங்கள் அதிகாரத்தை பிடிக்கணுன்ற ஆதாயம் வேறு, சம்பாதிக்கணுன்ற ஆதாயம் கூடயே வச்சுங்கிறப்ப நீங்கள் மற்ற திமுக அதிமுக நீங்களும் ஒன்று முடிஞ்சு போச்சு. இல்லை, நாட் இட் டு பி டெஸ்டட் ஆர் ப்ரூவன். அதுக்குள்ளாகவே நீங்க வந்து ஊழல் செய்வதற்காக தான் இவங்க பணத்தை கொடுத்து சீட் வாங்குறாங்க, பதவிக்கு வராங்கன்றத நம்ம இன்னைக்கே எப்படி விமர்சனத்தை வைக்க முடியும்? சரி, எதுக்கு நீ வாய்ப்பு கொடுத்து பார்த்து பண்ணலாம். ராகவ் வந்து அவன் வீட்டுல இருந்து பெட்டி பெட்டியா பணம் வச்சுக்கிட்டு ரொம்ப மிதமிஞ்சி போய் நம்ம ஒரு 50 லட்சம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு வரீங்களா? இல்ல. எதுக்காக கொடுக்குறீங்க நீங்க? வெறும் வரட்டு கௌரவத்துக்கு 50 லட்சத்தை செலவு பண்ணுவீங்களா? தொடக்கமா நான் சொல்றது. அப்புறம் 2 கோடி வேற. ஒரு மாவட்ட செயலாளர் ரொம்ப இல்லை 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு ஒரு போஸ்டிங் போட்டாங்கன்னு வருது பிரச்சனை. அவங்களே பேசுகிறாங்க. 5 கோடி ரூபாய் வாங்குறான், இல்லை 50 லட்சம் நீ வாங்க, 5 கோடி கூட வேண்டியதில்லை, இல்லை 5 லட்சம் கூட வாங்க, 500 ரூபா கூட வாங்க. அதனுடைய ஆதாயம் இல்லாமல் ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க? அது இருக்க போய் தான் நீங்கள் கட்சி நிதியாக கூட எடுத்துக்கலாம்ல சார், எதையா வந்துருக்கீங்க? அப்புறம் கட்சி நிதி இந்த மாதிரி வாங்குறப்ப அவனுக்கு கட்சி நிதியாக அவ்வளோ கொடுத்துட்டு அந்த காசை அவன் எப்படி எடுப்பான்? அதை சொல்லி எனக்கு. எதுக்கு எடுக்கணும்? மக்கள் சேவை செய்வது காசு கொடுக்குறாங்க, அதையா சார் எடுக்கணும்? இல்லை, இப்போ மக்கள் சேவை செய்யறதுக்கு நீ காசு கொடுக்காமே வரலான்னு கேட்குறேன், பதில் வர மாட்டேன். காசு செலவு பண்ணணும்ல சார். ஏன் செலவு பண்ணுறீங்க? கட்சி செலவு, ஒரு கட்சி திரள் நிதி பண்ணிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு இருக்க, அந்த மாதிரி நீங்கள் போங்கலாம்.
அததான் மக்கள் கிட்ட போய் வாங்குறதை விட இருக்கிறவன்ட்ட இருந்து நம்ம வாங்கிப்போம். நம்ம கொடுக்கும்போது ஏன் வேணாம் இருக்கிறவன் ஆதாயம் இல்லாம அரசியல் பண்ணிட்டு இருப்பானன்றது என்னுடைய கேள்வி. அவனும் அதே இல்ல, அது கல்வாரியில் தான் கால அது வைப்பான். அதே ஆட்சிக்கு ஆத்து வரும்போது மணல்ல தான் ஆட்சியில வந்து அவர்கள் அப்படி அதே செய்தார்கள் என்றால் நம்ம தம்பி, அன்னைக்கு பேசுவோம் சார். அப்படிலாம் பேசக்கூடாது. அதே கல்குவாரியில் தான் கால வைப்பீங்க, அதே ஆத்து மணல் தான் கால வைப்பீங்க, அதே டாஸ்மார்க்ல தான் கால வைப்பீங்க, அதே ஊழல் முறைகேடு உங்ககிட்டயும் இருக்குன்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது. நான் ஒன்று தியாகி பணத்தை கொடுத்து நான் சர்வீஸ் பண்ண வரேன்னு சத்தியமாக அதுலேருந்து வரக்கூடிய ஆட்கள் இந்த காலத்தில் இவங்கெல்லாம் இல்லை. சர்வீஸ் பண்ண வரணுன்றவன் தியாகி எத்தனை பேர் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறான், அவனுக்கு கொடுங்க. புரியல உங்களுக்கு? பணம் வாங்கிட்டு கட்சிக்கு நிதி வந்து பணம் வாங்கிக்கிட்டு நிதியை சேர்த்துட்டுனா அப்புறம் அந்த கட்சி திரள் நிதின்னு வந்துடுச்சு. மக்கள்கிட்ட போய் கம்யூனிஸ்டுகள் மாதிரி ஓட்டு காசு வந்து சில்லறையாக வாங்கி சேர்த்து கட்சி நடத்துறது வேற. அது இங்கே பண்ணிட்டு இருக்குது என்டிக்கு. நீங்கள் பெரும் முதலாளிகள்கிட்ட வாங்குற காசு எப்படி வந்து ஆதாயம் இல்லாமல் இருக்கும்? இல்ல, அப்ப கட்சி யார்கிட்டயுமே காசே வாங்காம செலவு பண்ண எப்படி செலவு பண்ண முடியும்? பண்ணுறாங்களே, நடந்துக்கிட்டு இருக்கிற கட்சி அரசியல் கம்யூனிஸ்டுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் நான் சொல்ல வரல, சரி விட்டுருங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் தமிழ் கட்சி பண்ணிட்டு இருக்குது. மக்கள்கிட்ட திரள் நிதி தான் எடுக்குது, அப்படியே எடுங்க. கட்சி நிர்வாகி கிட்ட பணம் வாங்கினா அந்த நிர்வாகி எங்கே போய் அப்புறம் அந்த காசு எடுப்பான்? அவங்க வீட்டில் என்ன தம்பி, ஒரு 50 லட்சம் கொடுத்துட்டு நீ என்ன வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீ வந்து உள்ளே வரேன்னா ஏற்க முடியுதா யாராவது? அரசியல் என்பதே பொது சேவை தானே சார். அதான் பொது சேவைன்னா அந்த சேவை, அது புரியுதில்ல? அடுத்து இன்னைக்கு விஜய் பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தார். வீடியோவில் சொல்லியிருந்தாரு, கட்சிக்குள்ளாகவே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்னை தூங்க விடாமல் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால நான் இப்ப முதலமைச்சர் சார், சிஎம் சாருக்கு என்ன சொல்ல வரேன்னா, என்றைக்கு நீங்கள் நிம்மதியாக தூங்குகிறீர்களோ அன்றைக்கு உங்களை தட்டி எழுப்பி யாரு எந்த சின்னத்துல ஓட்டு போட போறீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா அவர் கூட விசில் சின்னத்தில் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவிற்கு விசில் சின்னம் அவருடைய மனதிலையும் பதிந்து இருக்கிறது. தமிழக மக்கள் எல்லா இடத்துலயும் பதிந்திருக்கு. உறுதியாக வெற்றி பெறுவோம், புத்துணர்ச்சியோட களமாடுங்க அப்படின்னு விஜய் சொல்லி முடிக்கிறார். அது ஒரு சட்டையர், அதிகமான சட்டையர். அதில் நான் ரசித்தேன். உண்மையிலே நல்ல சட்டையர் தான், அது வந்து இல்லைன்னு சொல்லலை. அவர் ஏற்கனவே வந்து நிம்மதி போயிட்டு இருக்குது உங்களால், மந்திரிகளால். பொழுது விடிஞ்சால் ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரீங்க. இப்போ கொண்டு வந்துட்டாங்க, 2-3 பிரச்சனை வந்துருச்சு. ஒரு பக்கம் நந்தனம் கல்லூரியில் திமுக நிர்வாகி பண்ணிவிட்டு அது பின்னாடி யாராக இருக்காங்களோ எல்லாம் ஊற்றி மூடியாச்சு, கொண்டு வந்தாச்சு. இன்னொரு பக்கம் அந்த குவாரியில் நடந்த பத்திரிக்கையாளர் இது. இப்படி தினமும் பொழுது விடிஞ்சா இருக்குதுன்னு அதை சட்டையராக சொல்கிறாரு. அந்த மாதிரி தூங்க முடியாமல், ஆனால் அவரையும் மீறி ஒரு நாளைக்கு நல்லா தூங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி போய் தட்டி எழுப்பி யாருக்கு ஓட்டு போடுங்கன்னா டக்குன்னு வந்து நல்ல தூக்கத்தில் வந்து உண்மையை சொல்லிவிடுவாங்களாம். விசிலுக்கு தான் போடுவோன்னுட்டு வரோம். புரியுது? இது வந்து ஒரு சட்டையர், ஒரு ரொம்ப அதீத குசும்பு கலந்தது. அது அவர் பேச்சு திறமைக்கு வரவேற்கலாம். யதார்த்தத்தில் வந்து அது இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அது பேசுறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கூட நல்ல ஒரு தூக்கத்தில், உண்மையான தூக்கம் நான் சொல்கிறேன், விஜய் நல்ல உண்மையான தூக்கத்தில் இருக்கும்போது தட்டி எழுப்புனா நீங்கள் கூட தான் உதயசூரியன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஏற்கனவே போட்டாருன்றீங்களா? ஏற்கனவே நீங்கள் வந்து சைக்கிளில் சிக்னல் காமிச்சிட்டு போன ஆள் தானே. சரி, புரியுதில்ல? உங்களை அதுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணி அது படத்துக்காக வேண்டி, ப்ரொமோஷனுக்காக ஒரு தயவு வேண்டி அந்த சைக்கிளில் போக அதை வந்து அந்த சேனல் ப்ரொமோட் பண்ணி இதைத்தான் அவர் சொல்ல வராரு. ஏன்னா நீங்கள் இதுக்கு ஓட்டு போடுங்கன்னு அன்றைக்கி முழுக்க பண்ணிட்டு இருந்துச்சு. வரிசையில் மக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க, இதான் ஓடிட்டு இருக்குது, செல்ஃபோன் எல்லாம் இதான் ஓடிட்டு இருக்குது. அப்போ உங்களை தட்டி எழுப்பினாலும் இதுதான் வருமா? இது வந்து ஒரு குசும்பு வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். அது தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டியதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் சொல்லிட்டு வர அந்த காரணம் இருக்குல்ல, அதுக்கு ஏற்றால் போல் நீங்கள் உங்களை வச்சுக்குங்க. இது வந்து அரசியலுக்கு ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அவ்வளோதான் விஷயம். சரிங்க, பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா கேள்வி. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கணும். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. சரி, நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர்? டே, இப்படிலாம் கேள்வி கேட்கிறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியாக போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க.
மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன உங்களை உலகம் பெரியார், நாடே பெரியார்னு சொல்லுது, சொல்லணுங்கிறீங்க. நீங்க ஐயா ராஜாஜியே பெரியார், அவர் பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா? எழுதணும். இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க, இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா? கொள்கை வேறு, நட்பு வேறு, இதுல தானே நாங்களும் சொல்றோம். அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா, நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை இங்க, புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க. நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று. எங்க தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும்போது எங்க மாமெல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் வந்து அப்படியா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னு இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு இருக்கான். இல்லடா சும்மா இல்லடா காசுக்குன்னு இருக்கான் அவன். அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரியவர், வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்ல, காசுன்னொன்னே வேணாங்க, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. இலவசமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அதை விலை கொடுத்து வாங்கினீங்க, பணம் கொடுத்துதான். அந்த காசு ஏது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?